கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 115:15. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வந்தது. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 10:6 வாசிக்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நம்முடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நம்முடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாம் 1:28 வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளை தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்து அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உபாகம் 28:2 வாசிக்கிறோம். நாம் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அவரால் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாலாக் இஸ்ரவேலரை சபிக்கும்படி பிலேயாமிடம் சொன்னபோது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் சொல்வதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆதியாம் 12:2-3 வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வாதமாக இருக்க அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்குள் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால் சூழ்ந்து கொள்வார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று யாக்கோப்பு போராடுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 109:17 வாசிக்கிறோம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை விரும்பும்போது அது நமக்கு வரும். அவருக்கு பயப்படுகிற பயமே நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.